இதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அவுட்ஃபிட். சங்கீதாவோட அவுட்ஃபிட் நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்குதாப்பா. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த Dress எங்க அம்மா சுத்தி கட்டாங்க. சூப்பரா இது. கம்மலும் மேசியா இருக்குது, அழகா இருக்குது கம்மல. நல்லா இருக்கு மாமா சொல்லுது. இல்ல அவர் வீடியோல தானே சொல்றாரு, அதனால சொல்றாரு. தாத்தாவை பாத்துட்டு போலாம் சொல்லிட்டு வந்திருக்கோம். தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நைட்ல வந்து ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம டிசைனர் சாரி கட்டினா அழகா இருக்குல்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா எங்க பாட்டி வீட்டுக்கு தான் கிளம்புறோம். அம்மா வீட்டுக்கு அப்புறம் பாட்டி வீட்டுக்கு போறாரு அவரு. அங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னோட மாமா வீடு கிரகப்பிரவேசம் வந்து பாத்தீங்கன்னா போறாங்க. சோ அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து நாங்க கிளம்புறோம். சோ அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டாங்க, ஜஸ்விதாவும் ரெடி ஆயிட்டாங்க. நானுமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாரி கட்டி ரெடி ஆயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிசைனர் சாரி வந்து கட்டியிருக்கேன். ஸோ எங்களோட அவுட்ஃபிட் எல்லாம் பார்க்கலாம். எனக்கு ஒரு கெட் ரெடி வித் மீ தான். நானும் வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் எல்லாம் போடவே இல்லை, ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு ஹேர் அப்படிதான் வச்சிருக்கேன். நம்ம தலை வாரிட்டு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போலாம். பேபி எங்கன்னு கேப்பீங்க. பேபி வந்து பாத்தீங்கன்னா பாண்டி போயிட்டாரு, அவர் ஃப்ரெண்டோட வீடு கிரகப்பிரவேசம் இன்னைக்கு. சோ அதனால அந்த வேலையில அவர் பிஸியா வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போயிட்டாரு. சோ நாங்க 3 பேரும் கிளம்பி பஸ்ல போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். போலாமா? அம்மா வேற ரொம்ப நேரமா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க. சீக்கிரம் கிளம்பு, வா போலாம், பொழுது போயிடுச்சு, போலாம் அங்க போய் கொஞ்சம் நேரமாவது பேசலாம் சொல்லியிருக்காங்க. சோ போயிட்டு அங்க போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரலாம். ஏன்னா நாளைக்கு இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்கு. சோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வர போகணும். சோ அம்மா வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க. சோ அதனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எங்க மாமா வீட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஜெயசா மாமும் சாட்டு ரெடி ஆயிட்டு இருக்காரு. சட்டையை சுத்தி காட்டுறியா? கீழே இறக்கி விடுமா. ட்ரெஸ் சுத்தி காட்டு. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ் எங்க அம்மா சுத்தி காட்டாங்க. ஜஷிதா ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு எடுத்தது. சூப்பரா இருக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட்டு விட்டேன். கொஞ்ச நேரம் கசகசன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன். சம்மர்ல கொஞ்சம் வேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா வேற ட்ரெஸ் போட்டுக்கலாம். வேற ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வரேன். அம்மா வந்து ஒரு சாண்டல் கலர்ல சாரி கட்டிருக்காங்க. ஜஷிதா இதுதான் ஜஷிதாவோட அவுட்ஃபிட். என்னோட அவுட்ஃபிட் வந்து காட்டுமா நீ? என்னோட அவுட்ஃபிட் இதுதான். கிரீன் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா சாரி கட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிசைனர் சாரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ப்ளீட் வச்சு கட்டலாம் சொல்லி பிளான் பண்ணேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஸோ எனக்கே வந்து பாத்தீங்கன்னா இதான் புதுசு. சாரி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அழகா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க். நைட்ல வந்து ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம டிசைனர் சாரி கட்டினா அழகா இருக்குல்ல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டிசைனர் சாரி கட்டியாச்சு. இது இதே மாதிரி இருக்கட்டுமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ளீட் வச்சு கட்டவா? எப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. என்னாலும் பின் போட்டு நல்லா இருக்கும். பின் போட்டா இன்னும் நல்லா இருக்குன்றியா? நல்லா இருக்கும். இன்னும் மேக்கப் போடல, மேக்கப்லாம் போட்டேன். ஸோ பின் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த சாரி அப்படியே சிங்கிள் ப்ளீட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேபி இருந்தா கரெக்டா சொல்லுவாரு. நல்லா இருக்குதுமா. சிங்கிள் ப்ளீட்ல நல்லா இருக்கா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா பின் பண்ணியும் பார்ப்போம் எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சிங்கிள் ப்ளீட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கேன். என்ன ஜஷிதாக்கு ட்ரெஸ் வேற மாத்தியாச்சா? அதை போட்டேன். கைட்டாயா. ஜஷிதா வந்து அவளுக்கு டவுசர் கம்ஃபர்டபுளா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் மாத்திட்டா ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்ச நேரம் தான் போட்டிருந்தா, ஏன்னா வெயில் டைம் இல்ல, கசகசன்னு இருக்கும் அவளுக்கு. ஸோ நல்லா மாத்திட்டா ஃப்ரெண்ட்ஸ். சாரி வந்து பாத்தீங்கன்னா அழகா பின் போட்டா. இதுதான் என்னோட அவுட்ஃபிட். இப்போ எப்படிமா இருக்க? சூப்பரா இது. கம்மலும் மேசியா இருக்குது, அழகா இருக்குது கம்மலு. கம்மல் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் வச்சிருக்கா. ஸோ இந்த ஸ்டோனுக்கு மேட்ச் ஆச்சு, அதனால இந்த கம்மல் எடுத்து போட்டாச்சு. அதே மாதிரி சின்னதா ஒரு ஸ்டோன் வச்ச நெக்லஸ், ஸ்டோன் வச்ச வளையல். சூப்பர் மேசி பாத்தீங்கன்னா போட்டுட்டு ரெடி ஆயிடுச்சு. என்ன ஜஷிதா கிளம்பிட்டியா நீ? ஜஷிதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீன்ஸ் சட்டை வந்து போட்டுட்டாரு. இது பூலாம் வச்சுக்கிட்டு கிளம்பியாச்சு. அம்மாவுமே வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. பாப்பா பூ வச்சினியாமா? அம்மா பூ, பாப்பா பூ, ஆயா பூ, எல்லாரும் பூ வச்சுன்னு கிளம்பியாச்சு. அம்மா பூ அரும்பு வாங்கிட்டு வந்தாங்க. இது உட்காந்து அழகா கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டி சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பூ வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பஸ் ஏறிட்டோம்ப்பா 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க பாட்டி ஊருக்கு வந்துட்டோம். அப்படியே நடந்து போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பேபி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு நான் ரெடி ஆயிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்துருவாரு. நம்ம அதுக்குள்ளே ஃபங்க்ஷனுக்கு போகலாண்ணா? பஸ்ல தனியா இறங்கி நடந்து போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் போய் அட்டென்ட் பண்ணிட்டு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு தாத்தா வந்து பாத்தீங்கன்னா வரல சார், நல்லா தாத்தாவை பாத்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஆமா, எனக்கு பாத்தியா நம்ம கூரை வீடு இடிச்சு இருக்காங்கப்பா. இடிச்சு நிறைவிட்டாங்க ஃபுல்லா கூரை வீட்டை. தாத்தா பாரு, கூரை வீட்டு விட்டு மெத்த வீட்டுக்கு வராங்க போலகுது. அங்க சின்ன பிள்ளைல இருந்தே வருஷம் வருஷம் திருவிழாக்கு வரும். இந்த வீடு தான் வந்து கூரை வீடு தான் பல வருஷமா இருந்தது. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கல்லு வீட்டுக்கு வந்திருக்காங்க.
இப்ப சித்திரை மாசம் திருவிழாக்கு வரும்ல, அழகா வெளில லைட் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த இடத்த உட்காந்து எல்லாரும் கூட்டாஞ்சோறு சாப்பிடலாம் நைட்டுக்கு. போட வேண்டியதான். ஆமா, பாய் போட்டு அழகா இங்க படுத்துக்கலாம். வேப்ப மரம் நிழல் இருக்கு, காத்து இருக்கு, சூப்பரா. ஆமா. தாத்தா எப்படி இரு? நல்லா இருக்கிறியா? சாப்பிட்டியா தாத்தா? ஏமா தாத்தா கிட்ட போக மாட்டா? தண்ணி சாப்பிடுறாரு. தண்ணி குடிக்கிறாரு. முடிப்புல போட்டீங்க. ஜஸ்விதா ஹேர் ஆயில் இருக்குது ஒன்னா வரையா வீட்டுக்கு? ரம்யா வந்து பாத்தேன்னா மீட் பண்ணிருக்கேன். ஜாலியா இருக்குப்பா. திருவிழாக்கு இன்னும் ஒரு வாரத்துல வருவோம். சூப்பரா இருக்கும். திருவிழா நோட்டீஸ் அனுப்பியிருந்தல. இன்னைக்கு கூட கொடி கட்டி, இன்னைக்குதான் கொடி கட்டி இருக்காங்கல்ல. கொடி கட்டி காப்பு கட்டுவாங்க தானே? அடுத்த வாரம் திருவிழா. அதுக்கு இன்னும் 2 வாரம் 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பா வருவோம். வரும் நாங்க வருவோம். பக்கத்துல தானே இருக்கோம். நான் ரம்யா எப்படி இருக்க? நல்லாதான் இருக்கியா? மாமா சொல்லுங்க. இல்ல அவர் வீடியோல தானே சொல்றாரு, அதனால சொல்றாரு. ரொம்ப நாள் ஆகுதுல்ல ரம்யா எல்லாம் பார்த்து. ஆமா, ரம்யா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. என்னம்மா? யாருமா வேணாமா? சித்தி வேணாமா? உவா வேணாமா? மாமாவா? மாமா மாமா கூப்பிட சொன்னதா? மாமா கூப்பிடாத சொல்றாரு. மாமா வேணாமா? அவங்க அப்பா. மாமா. ஓஹோ, என்னமா வேணாம்? அப்பா. அப்பா உனக்கு தாண்டி அப்பா, அவனுக்கு மாமா தான். மாமா சாப்பிட்டியா மாமா? சாப்பிட்டேன். எப்படி பாக்குறது? சாப்பிட்டேன். ஜஸ்விதா அழகா ஃப்ராக் போட்டு விட்டேன் நாங்க. அதை கழட்டி போட்டு அதுக்கப்புறம் இந்த டவுசர் எடுத்து மாட்டின்னு வந்துட்டாரு. கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு. அவருக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கு அதை போட்டு வர வேண்டியதான். ஆமா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டோம். தாத்தாவை பாட்டியும் பாத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோம் நாங்க வீட்டுக்கு. மாமா பாய். வெறுப்பேத்திட்டு இருக்குது ரம்யா. மாமாவே பிடிக்கல. மாமா பாய். சித்தி பாய். வானாலடி அது பள்ளி வானான்றாரு. எப்ப இவரு பேச கத்துக்கினாலும் இப்பெல்லாம் ஓவரா பண்றாரு அவரு. போயறாயா தாத்தா? போயிட்டு வர பாய். ரெண்டு ஃபங்க்ஷன் போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அம்மாலாம் டயர்ட் ஆயிட்டாங்க. படிக்கட்டுல உட்காந்துட்டாங்க. வந்து ஃபங்க்ஷன்ல பலூன் ஆட்டை போட்டு வந்து விளையாடிட்டு. பலூன்ல இன்னும் டெக்கரேட்டே பண்ணல. டெக்கரேட் பண்ற பலூனை வாங்கிட்டு வந்துட்டாரு. பாப்பா பலூன். அவ்வளவுதான் பேபி. என்னோட அவுட்ஃபிட். சங்கீதா வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து அவுட்ஃபிட் காட்டுறாரு. ஆல்ரெடி அவுட்ஃபிட் காட்டியிருக்கா. அம்மா தான் வீடியோ எடுத்திருக்காங்க. இப்ப நீ வீடியோ எடுக்கிற, அதனால வாங்கிட்ட ஒரு தடவை காட்டுறேன். சரி. என்ன ஒண்ணு டிசைனர் சாரி கட்டுறதுக்கு வித்தியாசமா இருக்கா? வழுக்கி விழுது. இந்த சைடு இழுத்து புடிச்சுன்னு இருக்கதான் இருக்குது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா இல்ல. டிசைனர் சாரி முத கட்டுறதுனால சாஃப்டாட்டே வழன்னு இருக்கு சாரி. ஆனா ஸ்டோன்ல வச்சு நல்லா தான் இருக்குல்ல. அவ்வளவுதான். நம்ம வந்து நாளைக்கு காலையில மறுபடியும் 4 மணிக்கெல்லாம் எழுந்து வந்து பாத்தீங்கன்னா போகணும். அதுக்கும் கெட் ரெடி இதுலயே பாத்துடலாம். ஓகே ஓகே, போய் தூங்கலாம். தூங்கிட்டு 3 மணிக்கெல்லாம் சிலிமா. இதுக்கு பேரு தான் சிலிமா. என்ன பேபி? சரி. ஜஸ்விதா பலூன் எடுத்துட்டு வந்து ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. நைட்டு 10 மணி ஆகுது, 11 மணி ஆகுது. இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா கொலுசு எல்லாம் போட்டுருக்கா. ஸ்கூல் போறதுனால கொலுசு, செயின், கையில இருக்கிற காப்பு எல்லாம் கழட்டி வச்சுட்டு போயிருமா. இன்னைக்கு எல்லாமே போட்ட பிறகு ஜஸ்விதாவே ரொம்ப அழகா இருந்த மாதிரி இருக்கு. நாங்க 2 பேரும் பூ வச்சோமா. பாப்பாக்கு பூ வேணும்னு சொல்லிட்டு அவருக்கு பூ வாங்கி வச்சுக்கிறாரு. அழகா இருக்கிறது இல்ல? அம்மா பூ வச்சாங்களா? ஆயா பூ வச்சாங்களா? அம்மா பூ வச்சாங்க, ஆயா பூ வச்சாங்க. நல்லா பாப்பாக்கு பூ வைக்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப போயிட்டு தூங்க போறோம். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. நைட்டு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம். அப்புறம் காலையில இன்னொரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு இப்போ 3வது ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பேபியோட ஃப்ரெண்டு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வீடு கிரகப்பிரவேசம், கடை ஓப்பனிங் இன்னைக்கு. ஸோ அதனால அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போறோம். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அவுட்ஃபிட். சங்கீதாவோட அவுட்ஃபிட் நல்லா ஜிகுஜிகுனுக்குதாப்பா. கல் வச்சிருக்குல்ல, சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாரி சாரி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எடுத்திருக்கேன். இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே இருக்கு. எங்க சித்தப்பா வீட்டு மஞ்சள் நீராட்டு விழா இருக்கு. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு அவுட்ஃபிட், அதுக்கும் சாரி எடுத்து வச்சிருக்கேன். அது என்னன்னு சொல்லிட்டு அப்புறமா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ
இதான் கிளம்பிட்டாரு சங்கீதா. இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ப்ளீட் தான் விடலாம்னு பார்த்தேன். சிங்கிள் ப்ளீட் விட்டுட்டு ஜெஷிதா தூக்கி புடிச்சு நாம கஷ்டமா இருக்கும். பாத்தீங்கன்னா செட் ஆகல. ஃபர்ஸ்ட் டிசைனர் சாரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா இல்ல. அப்புறம் எங்க நான் சிங்கிள் ப்ளீட் விடுறது? இன்னொரு நாள் வந்து பாத்தீங்கன்னா போக வந்து ட்ரைனிங் ஆகும். ஆமா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டோன் வச்சு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரி இருக்கு. எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் என்னோட அவுட்ஃபிட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம ஆல்ரெடி போட்ட ட்ரெஸ் தான். அழகா வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு தலை சீவி பூ வைப்போம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு. நைட்டு ஒரு தடவை போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காலையில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். ஆமா, பூட்டிட்டா வச்சிட்டோம் போல. தொங்குது, பயங்கரமா தொங்குது. ஆமாப்பா, கிளம்பியாச்சு. போயிட்டு வரலாமா? போலாம். ஓகே கடை ஓப்பனிங்ன்றதுனால மேல தலலாம் பலமா இருக்கு. லோகோலாம் பயங்கரமா இருக்குதப்பா. ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறதுக்கு பாண்டிச்சேரி சிஎம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அழகாக ரிப்பன் கட் பண்ணி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணார். அவ இலையில இருக்கிற நான் சாப்பிடுவேன். நமக்கு ஃப்ரீயா இருக்குல்ல சாப்பிட்றதுக்கு. அவ தனியா உட்காந்துட்டானா அவன் மட்டும் சாப்பிடுவான். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம அட்டன் பண்ணியாச்சு. சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம். 2 வீட்டில் ஃபங்க்ஷன் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் காலையிலேயே. ஸோ அவ்வளோதான், வீட்டுக்கு போகலாமா? ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷன் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டோம். ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த முகூர்த்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான ஃபங்க்ஷன். எங்க பண்ணலாம்னா கிரகப்பிரவேச ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருந்தாங்க. ஸோ ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அட்டன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து மறுநாள் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஆமா, போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போற. அவ்வளவுதான். இந்த சாரி எல்லாம் ஃபர்ஸ்ட் கழட்டி கலந்து பெரிய டைம்ல சாரி கட்டின்னு நிக்கவே முடியல. அவர் ஒரு கச்சா கச்சா ஒருத்தர் என்ன ஜெஷிதா கச கசனுக்குதாமா? கச்சா கச்சா எனக்குதான். அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு போன் வச்சிட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஜாலியா இருந்ததுப்பா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருவிழா டைம் வந்தா வருவாங்க, பாக்கலாம். வந்தாலும் வருவாங்க, வராட்டி பண்ணாலும் போவாங்க. ஏன்னா வேலை இருக்கு, அப்பா உடம்பு சரியா மாடு இருக்குன்னு சொல்லிட்டு வந்தா வருவான், பாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். யாராவது இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை. ஜஷிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர் தொழுது அவர் ஷாலாலே விசிக்கிறாரு. எப்படிமா கச்சா கச்சான்னு இருக்குதா அவருக்கு? ஷால் ஷால் எல்லாம் கட் சொல்றாரு.